வணக்கம் நேயர்களே. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் கூட்டணி ஆட்சி குறித்து சமீப காலமாக தமிழகத்தில் ஒரு விவாதம் எழுப்பப்பட்டிருக்கிறது. அது குறித்து கருத்தரங்கம் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் நடத்தியிருக்கிறார்கள். தற்போது வருகின்ற திங்கட்கிழமையும் கூட்டணி ஆட்சி குறித்த ஒரு கருத்தரங்கை விடுதலை சிறுத்தைகள் நடத்த இருக்கிறது. இதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வி.கே. இளங்கோவன் உட்பட இடதுசாரி தலைவர்கள் என அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்கின்றனர். இந்த கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்தில் சாத்தியமா? தமிழக தேர்தல்கள் எத்தனை முறை இந்த கூட்டணி ஆட்சியை மையமாக வைத்து தேர்தலை சந்தித்திருக்கிறது? அது வெற்றி பெற்றிருக்கிறதா? கூட்டணி ஆட்சிக்கான சாத்தியங்கள் எத்தனை முறை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது? ஏன் கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் இதுவரை ஏற்படுத்தப்படவில்லை என்பதெல்லாம் குறித்துதான் பேச இருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் தற்போது இந்த கூட்டணி ஆட்சியில் பேசுகின்ற கருத்தரங்கை அலங்கரிக்க இருக்கக்கூடிய இயக்கங்கள், கட்சிகள், காங்கிரஸாக இருக்கட்டும், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி, இவர்களுடைய நோக்கம் என்ன? கூட்டணி ஆட்சி என்று யாரை குறிவைக்கிறார்கள்? திமுகவையா, அதிமுகவையா, அல்லது இவர்களுக்குள் ஒரு கூட்டணி ஆட்சி வரும் பட்சத்தில் அது சாத்தியமா? அனைத்து கட்சிகளும் ஒரே கொள்கை கொண்ட கட்சிகளா? ஈழம் விவகாரத்தில் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் ஒரே கருத்தை கொண்டிருந்தாலும் ஈழம் விவகாரத்தில் முற்றிலும் மாறுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் காங்கிரசுடன் எவ்வாறு உடன்பட முடியும் போன்ற பல்வேறு கேள்விகளும் இருக்கின்றன. இந்த கூட்டணி ஆட்சியை திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் பெரியண்ணன் மனப்பான்மையுடன் தொடர்ந்து பார்க்கின்றனவா? இந்த கட்சிகளின் கோரிக்கை நிறைவேறுமா? இதை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்துதான் விரிவாக இன்றைய விவாத அரங்கில் பேச இருக்கிறோம். இந்த விவாத அரங்கில் தனது கருத்துக்களை, தனது கட்சியின் கருத்துக்களை தெரிவிப்பதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் முனவர் பாஷா அவர்களும் அவர் தரப்பு கருத்துக்களை விரிவாக பேச இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டத்துறை செயலாளர் வழக்கறிஞர் வைத்தியலிங்கம் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பார்வையில் இந்த கூட்டணி கட்சி, கூட்டணி ஆட்சி கருத்தரங்குகளை எவ்வாறு பார்க்கிறோம் என்பது குறித்து அவர் தரப்பு கருத்துக்களை தெளிவுபடுத்த இருக்கிறார். இந்த கூட்டணி ஆட்சி கருத்தரங்கம் இதுபோன்ற விவாதங்களை தமிழகத்தில் கிளப்பி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் சார்பில் விடுதலை சிறுத்தைகளுடைய செய்தி தொடர்பாளர் வன்னியரசு அவர்களும் இந்த கூட்டணி ஆட்சி கட்சி குறித்து அவர்களுடைய நோக்கம் என்ன என்பது குறித்து விரிவாக பேச இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் விரிவாக பயணிக்க இருக்கிறது. சார், இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற கான்செப்டை திருமாவளவன் அவர்கள் இதற்கு முன்னால் எழுப்பப்பட்ட போது காங்கிரஸ் அப்ப அங்க இல்ல, அந்த லிஸ்ட்ல சேரல. மனிதநேய மக்கள் கட்சி இருந்தாங்க, தமாக சார்ப மரியாதைக்குரிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் கலந்து கொண்டார்கள், விடுதலை சிறுத்தைகள், இது போன்ற கட்சிகள் தான் இருந்தாங்க. இடதுசாரிகளும் அப்போது இருந்தாங்க. ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா வி.கே. அவர்களும் அதுல கலந்துக்கிறாங்க. என்ன திடீர்னு முதல்ல திமுக என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி அதிமுக எதிர்ப்பு நிலை மட்டுமே காங்கிரஸ் எடுத்து வந்த சூழ்நிலையில் திடீர்னு ஆட்சியில் பங்கு, கூட்டணி ஆட்சி குறித்து வி.கே. அவர்கள் பேசுவது காரணம் என்ன? இப்ப சமீபத்துல பேசுறது காரணம் என்ன? அப்போ திருமாவளவன் பேசும்போது நீங்க இல்ல. அதாவது இப்போ நடத்துற அந்த கூட்டத்தில் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் வன்னியரசு வச்சிருக்கிற அந்த இன்விடேஷன்ல வி.கே. பேர் இருக்கா மாதிரி தெரியல. அதனால வி.கே. கலந்துக்கிறாரான்றது எனக்கு தெரியல. சகோதரர் வன்னியரசு அவர்கள் செய்தித்தாள்கள்ல கூட்டணி ஆட்சி இது குறித்து அவர் பேசி இருக்கிறாரு. அதாவதுங்க, கூட்டணி ஆட்சி கூடாது என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு ஒரு கட்சி ஆள்கிறது, அவர்கள் அவர்களுடைய நிலைப்பாட்டையே மக்கள் மீது திணிக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்க, மதுவை பத்தி நாம பெரிய அளவில் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். மதுவுக்காக ஒரு காந்தியவாதியினுடைய உயிரே இன்றைக்கு போயிருக்கிறது. ஆனால் இதுல நாம ஏதாவது இன்றைக்கு அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுக்குதா? இவ்வளவு பெரிய அழுத்தத்துக்கு அப்புறமோ ஏதாவது நடக்குதானா? நடக்கல. அதே ஒரு கூட்டணி ஆட்சியாக இருந்ததுன்னு வச்சுக்க, மற்ற கட்சிகள் அழுத்தத்தை கொடுக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது, மறுக்க முடியாது. அந்த நிலையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இன்றைக்கு சசி பெருமாள் அவர்கள் இறந்ததற்கு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காத ஒரு அரசாங்கமாகத்தான் இது இருந்து கொண்டிருக்கிறது. இன்று வரையில் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியோ இந்த ஆட்சியாளர்களோ சசி பெருமாளுடைய மரணத்திற்கு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காதது வருத்தக்கூடிய விஷயம். ஆனால் ஒரு கூட்டணி ஆட்சியாக இருக்கும் பட்சத்தில் கூட்டணி கட்சியினுடைய அழுத்தத்தின் காரணமாக கூட ஆளும் கட்சிகள் இது போன்ற நிலைப்பாடை எடுக்கணும். ஆகவே மக்களுக்கு கூட்டணி ஆட்சி என்பது ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்க முடியும் என்பது என்னுடைய பார்வை. ஆகவே அதிலே வி.கே. இளங்கோவன் ஆட்சி அதிகாரம் கேட்பதிலெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது. அவர் ஏற்கனவே 2006 கேட்டாரு, நடுவண் அரசு அந்த அளவுக்கு செவி சாய்க்கல. திமுக 2006 கேட்டாரு, திமுக பாமகக்கு
வெளியில இருந்தா ஆதரித்தோம். எங்க தலைவர் ஈவிகே இளங்கோவன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. அன்றைக்கு மத்திய அரசாங்கத்தை நாங்க டாக்டர் கலைஞர் அவர்கிட்ட கேட்டோம். அது என்ன காரணமோ தெரியல, மத்திய அரசாங்கம் அழுத்தம் கொடுக்கல அப்படின்னு டாக்டர் கலைஞர் சொன்னதாகவும், மரியாதைக்குரிய திரு பீட்டர் அல்போன்ஸும் மறைந்த மரியாதைக்குரிய திரு சுதர்சனம் அவர்களும் சென்று பேசினார்கள். ஆனால் அதன் விவரம் எனக்கு தெரியாது என்றெல்லாம் பத்திரிகையில் அவர்கள் நீங்க சொன்னதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா அன்றைக்கு எங்களுக்கு அதுல இடம் கிடைத்திருந்தால் இன்னும் கூட நன்றாக ஆட்சி நடந்திருக்கும். காங்கிரசும் தன்னை காங்கிரஸ் மக்கள் மத்தியில எங்களுடைய கொள்கைகளை, காமராஜருடைய கொள்கைகளை கொண்டு செல்வதற்கு ஏதுவாக இருந்திருக்கும். அது ஒரு துரதிருஷ்டவசமான நிகழ்வு என்றுதான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த தேர்தலில் மட்டும் அது எந்த அளவுக்கு சாத்தியம் நினைக்கிறீங்க நீங்க? இல்லங்க, இந்த தேர்தலில் சாத்தியம் இருக்கு. திமுக டார்கெட் பண்ணி சொல்றீங்க. திமுகவை டார்கெட் பண்ணின்னு சொல்ல, எல்லா கட்சிக்குமே குழப்பமான நிலையில் இருக்கு. மக்கள் மனநிலை இந்த சூழல் உங்களுக்கு சாதகமா இருக்கு? கண்டிப்பா இருக்கு. மக்கள் மனநிலையில் ஒரு மாற்றம் தெரிகிறது. மக்கள் ஒரு ஆட்சி முறை என்பதை பல கட்சிகளுடைய ஆட்சி முறை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை அத்தனை கட்சிக்கும் ஏற்பட்டு, மக்கள் திமுக அதிமுக ஓட்டு போடுறாங்களா, தமாக காங்கிரஸ் பாமக விசி அப்படின்னு ஓட்டு போடுவாங்க? தமிழ்நாட்டில் தலைமையிலான கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி தானே வாக்கு போடுறாங்க. கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தமிழகத்துல 2 தான் பெரிய கட்சி, அதுல சந்தேகமும் இல்லை. திமுக அதிமுக ரெண்டும் பெரிய கட்சி, வாக்கு வங்கிகள் நிறைய வைத்திருக்கக்கூடிய கட்சி. அதுதான் நம்ம ஏன் அதை போய் இல்லைன்னு சொல்லணும். ஆனால் ஒரு மாற்று அமைப்பாக உருவாகி வரும்பொழுது அதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்ற நிலைப்பாடு இன்றைக்கு தெளிவாக தெரிகிறது. ஆகவே அதை நோக்கி அதை முன்னெடுத்து செல்லுகிறார்கள் மற்ற கட்சி அப்படின்றதான் என்னுடைய பார்வை. அது வெற்றி பெறும். இந்த திமுக அதிமுக இல்லாதது கூட வெற்றி பெறலாம். ஏன்னா மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, நீங்க சொன்ன மாதிரி திமுகவோடு இணைந்து போகலாம், வாய்ப்பு இருக்கு. அதிமுகவோடு இணையத்துக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையே இல்லை. கையில நல்லா இந்த கூட்டணி கருத்து நேரடியா திமுக குறி வச்சது அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு இங்க தேர்தல் 2-3 மாதம் இருக்கும் பொழுதுதான் ஒரு தெளிவான, உங்களுக்கு நல்லா நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க. 1996 கூட்டணி தமாக தலைவர் மூப்பனார் அவர்கள் உருவாக்கிய போது 24 மணி நேரத்தில் கூட்டணி உருவாச்சு. ஆகவே கூட்டணி என்பதுங்க 24 மணி நேரத்தில் கூட உருவாகும். அதனால அதுக்கு 24 மாதம் தேவையில்லை, 24 நாள் கூட எப்படி வேணாலும் மாறும். இங்க வரணும்னு நினைச்சவங்க போயஸ் கார்டன் நினைச்சவங்க கோபாலபுரம் போவாங்க, கோபாலபுரம் நினைச்சவங்க போயஸ் கார்டனுக்கு போகவே முடியாதுன்றது தெளிவா தெரியுதுங்க. ஏன்னா அந்த கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டது, அது திறக்காத கதவுகளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கோபாலபுரத்தில் தட்டினா கூட திறக்கும், போயஸ் கார்டன்ல திறங்க. தட்டுங்கள் திறக்கப்படும் கோபாலபுரத்தில் திறக்கும், தட்டுங்கள் திறக்கப்படும் போயஸ் கார்டன்ல திறக்கிற மாதிரி தெரியல. இன்னை வரைக்கும் தெரியல அப்படி பார்வை. இப்ப இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது இப்ப வெளிப்படையாவே ஒரு திமுகவை நோக்கி தான் முன்வைக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இப்ப திருமாவளவன் சொன்ன போது இருந்ததை விட இப்ப ஈவிகேஎஸ் அவர்களும் அதை வலியுறுத்தி இருக்கிறார். இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க நீங்க? அப்படி நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்றதும் நீங்க சொல்றதும் எனக்கு புதிரா இருக்கு. ஏன்னா ஈவிகேஎஸ் இளங்கோவன் அப்படி சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. இல்ல அது சொல்லிருக்காரு நிருபர்கள்ட்ட, we wish to contest on our own in all 234 seats and win 150 seats to bring back Kamaraj rule அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. நாங்க 150 வாக்கு இடங்களை பெறுவோம், காமராஜ் ஆட்சியை கொண்டு வருவோம் சொல்லியிருக்காரு. அவர் வந்தா தனித்து, அப்படி சொல்லுபவர்கள் தனித்து ஆட்சி அமைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு முதல் மாலையே கலைஞரும் தளபதியும் தான் போடுவார்கள். நாங்கள் தயாராக இருக்கிறோம், வாழ்த்துக்கிறோம், அவர் வாழ்த்த காத்திருக்கிறோம், சந்தேகமே இல்லை. அதுக்கு பிறகு இன்னொன்னு சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு பிறகு இல்லை அவர் பார்ட்டி, இஃப் தட் இஸ் நாட் பாசிபிள், அது சாத்தியமில்லை என்றால் அவர் பார்ட்டி ஹை கமாண்ட் வில் டிசைட் ஆன் ஃபியூச்சர் அலையன்சஸ் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அதனால அவர் இவங்க மாநிலத்துல எல்லாரும் ஆசைப்படுவது இயல்பு. இடையில அவர் ஆட்சியில பங்கு கேட்டாரு, கூட்டணி ஆட்சிங்கிற வடிவத்தை பேசியிருக்காரு. ஒன்றும் தவறு, உங்க சீட்டு கிடைச்சா இனிமே எங்களை நீங்க சும்மா எல்லாம் வச்சு பார்க்க முடியாது, பக்கத்துல சீட்டு கொடுக்கணும்னு பேசிட்டாரு. இப்ப அது வேற ஒரு வடிவத்துல பேசுறாரு. நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, அகில இந்திய கட்சிகளில் இருக்கிறவங்க பேசுறதுக்கு மாநில இப்ப நண்பர் திருமாவளவன் சொன்னார்னா அதுல பொருள் இருக்கு. ஏன்னா அவரே தீர்மானிக்கிற இடத்தில் இருப்பவர். அவர் சொன்னாக்க அவரு நம்ம ஏத்துக்கலாம். ஆனா நண்பர் இளங்கோவன் மாநில தலைவர், அவர் விருப்பத்தை சொல்லுவார், அந்த உரிமை அவருக்கு இருக்கு. ஆனா முடிவு பண்ற அதிகாரம் தேசிய தலைமைக்கு தான். இவங்க அது வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க, வாழ்த்துக்கள், நாமும் வாழ்த்துகிறோம்,
வாய்ப்பு எதுவா இருந்தாலும் டெல்லிட்ட தான் ஸ்ட்ரைட்டா பேசுவோம், டெல்லியை தான் நம்புவோங்கிறீங்க. சந்தேகம் இல்லாம அதை விட சிபிஐயோட சுதாகர் ரெட்டி வந்து என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் மாற்று அணியை இடதுசாரி சக்திகளை கொண்டு அமைப்போன்றார். அதில் நீங்க கவனிக்கணும். எப்படி மற்ற சக்திகள்லாம் சொல்ல, இடதுசாரி சக்திகளை கொண்டு மாற்று அணி அமைப்பாங்கிறார். வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம், வெற்றி பெற்றீர்களானால் நாங்களும் மாலை வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து தேமுதிக எதிர்கட்சி. இப்ப எல்லோருடைய இலக்கம் எப்படின்னா, இன்னைக்கு ஆளுங்கட்சியை தவிர அநேகமாக எல்லாரும் ஒரு அணியில் திரண்டு இருக்கிறார்கள். மதுவிலக்கு பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா இஷ்யூ பேஸ்ல எல்லாரும் ஒரு அணியில் திரண்டு இருக்காங்க. மாற்று கருத்து இடமில்லாத ஒரு கருத்து ஏதாவது ஒன்று இருக்குமே, ஆனால் அதில் ஒன்றுதான் என்னன்னா, இது இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது அகற்றப்பட வேண்டிய ஆட்சி, மக்களுக்கு எதிரான ஆட்சி, மக்கள் நலனுக்கு எதிரான ஆட்சி, இல்லைன்னா ரொம்ப ஆபத்தினுடைய விளிம்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் உடனடியாக அகற்றவில்லை என்று சொன்னால் சமுதாயத்துக்கு பெரும் தீங்கு என்கிற அளவில் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிற ஆட்சியாக இருக்கிறதுனால எல்லோருடைய முதல் இலக்கும் அகற்றப்பட வேண்டிய ஆட்சி என்பதுதான். எனவே எல்லோருடைய இலக்கும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது அதை அடைகிற வழி எப்படி இருக்க வேண்டும் என்பதை அப்போதைக்கு தான் தீர்மானிக்க முடியும். வேண்டுமே தவிர அது செதறிட்டாலே போதுமே உங்களுக்கு. இல்ல அதனால நான் செதறிட்டாலே அதிமுக தானே சாதகம். அது இல்ல, அதைத்தான் நான் சொல்ல வரேன். நான் சொல்றதுக்கு முந்தி நீங்க நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டீங்க. என்னோட கருத்தை நீங்கள் பிரதிபலித்து விட்டீர்கள். எப்படின்னா, அகற்றப்பட வேண்டிய ஆட்சி என்பதில் ஒன்றுபடுகிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்து ஆம் என்று சொன்னால், அப்படின்னா அதற்குரிய வெற்றி பெறுகிற வழியைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அந்த வெற்றியை சிதைக்கக்கூடிய அல்லது பங்கம் வர வைக்கக்கூடிய எந்த காரியத்தையும் அந்த எண்ணத்தில் உள்ளவர்கள் செய்யக்கூடாது. அதுதான் நான் அவருடைய எவருடைய எண்ணத்தையும் குறை கூறுவதோ அல்லது மறைமுகமாக விமர்சிப்பதோ அல்லது சரி என்று சொல்வதோ இல்லை என்று சொல்வதோ எனது நோக்கம் அல்ல. நியாயம்தான், நியாயமாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், சாத்தியமாக இருக்கலாம், சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம் என்பதெல்லாம் வேறு. இவைகள் எல்லாம் இரண்டாம் பட்சம். ஆனால் இப்பொழுது ஒரு முன் நிபந்தனையோடு இப்பொழுது இலக்கில் நீங்கள் மாறுபட்டீர்கள் என்று சொன்னால் அது வேறு விஷயம். நண்பர் இப்ப தமாக நண்பர் இருக்கிறார், அவரும் எங்களுடைய கருத்தை உடன்படுவார் என்று நான் நம்புகிறேன். அகற்றப்பட வேண்டிய ஆட்சி என்பதிலே அதிலே கருத்து வேறுபாடு என்று அணி மாறலாம். அந்த கருத்தில் மாறுபாடு இருக்கிறவர்கள் எந்த கருத்தை முன் நிபந்தனையாக வைத்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த கருத்தில் உடன்படுபவர்கள் மாற்று கருத்தை வைத்தால், நிபந்தனை வைத்தால், அது அதிமுகவுக்கு சாதகமாக அந்த எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கின்ற சிதைக்கின்ற வேலையை செய்த பணியாக ஆகிவிடும். இன்னைக்கு 25% திமுகவுக்கு இருக்கு, 8% 10% தேமுகவுக்கு இருக்கு. பாக்கி எல்லாருக்கும் இது எதிர்க்கின்ற எல்லாருக்குமே 2% 3, 4 இப்படி இருக்கிற 1.5 இப்படி இருக்கு, 1.5 இப்படி இருக்கு. இவர்களெல்லாம் வெற்றி பெறுகிற வாய்ப்பு என்பது சென்ற கூட்டணியிலே அதிமுக வெற்றி பெற்றதே கூட்டணி அடிப்படையிலே தான். அது எல்லாரும் தெரிந்த உண்மைதான். இன்றைக்கு அவர்களெல்லாம் விலகிவிட்டார்கள். இன்றைக்கு வந்து வழக்கை சந்தித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே அகில இந்திய ரீதியில ஏதாவது ஒரு செய்தி செய்தாவது அவர்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே அவர்களுடைய ஒரே இலக்கு எதிரிகள் ஒன்று சேர்ந்து இந்த ஜனநாயக சக்தி ஒன்று சேர்ந்து விடாமல் தடுப்பதிலே தான் அவர்களுடைய முதல் இலக்காக இருக்கிறது. அதற்கு இரையாகி விடாதீர்கள் என்று எச்சரிக்கை வேண்டிய ஒரு பணிவான கடமை மட்டும் எங்களுக்கு இருக்கிறது. திமுக அன்னைக்கு வாங்கன்னு சொல்றீங்க. அப்படி அல்ல, அதாவது நான் எதற்கும் இப்பொழுது சொல்ல தயாராக இல்லை. ஏனென்றால் இது திமுக நான் சொல்றேன், தெளிவாக சொல்கிறேன். 10 மாதத்திற்கு முன்பு தேர்தல் 10 மாதம் இருக்கும் பொழுது இப்பொழுது பேசுபவர்கள் இவருடைய நோக்கம் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதா அல்லது வேறு ஏதேனும் இருக்கிறதா என்பதைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன். கண்டிப்பா அப்படியே அந்த கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறேன் நான். ஏன்னா கூட்டணி கருத்துக்கு அந்த கன்சீவ் ஆகிறதுக்கு காரணமா இருந்தவங்க, அந்த கருத்து உருவானதுக்கு காரணம் நீங்க தான். அவர் இப்ப கேள்வி உங்க பார்த்து தான் கேட்கிறாரு. இதுல என்னன்னா, இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு கோட்பாடு தான், ஒரு மக்களாட்சி தத்துவம் தான். அது வெறுமனே விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் கேட்டாரு, இல்லைன்னா EVKS இளங்கோவன் கேட்டாரு அப்படிங்கிறது இல்லை. அது ஒரு மக்களுக்கான தத்துவம். ஒற்றை ஆட்சி அப்படிங்கிறதே வந்து ஒரு நபர் ஆட்சியாக தான் அது வந்து முடியும். யாரும் கருத்து கேட்க முடியாது. அது வந்து அவங்களுக்குள்ளேயே மந்திரி சபையில் வேணா கேட்டுக்கலாம் மொழியே வந்து ஒருமித்து ஒரு கூட்டணி அமைச்சு எல்லாம் வாக்குகள்லாம் எல்லாம் ஒன்றா போய் உட்காந்து ஆட்சி பிடிச்சதுக்கப்புறம் கூட வந்தவங்களை பூரா கழட்டி விட்டுட்டு நாங்கள் மட்டும் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறது ஒரு ஏகாதிபத்தியம், அப்படி ஒரு தனிச்சையான முடிவாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இது நாங்கள் இன்னைக்கு வச்சதில்லை. முதல்ல 1999 தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல இருந்த விடுதலை சிறுத்தைகள் முதல்ல ஐயா GK மூப்பனார் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தது பேரில் நாங்கள் தேர்தல் பாதைக்கு வரும்பொழுது தலைவர் வச்ச முதல் முழக்கமே எளிய மக்களுக்கு. நீங்க தான் வச்சீங்க முதல் முழக்கம். அவர் கேட்டாரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது, எளிய மக்களுக்கும் அதிகாரம், கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம், இதுதான் நாங்க கேட்டோம்.
அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? உடனே அவர் ஐயா மூப்பனார் ஐயா அவர்கள் சொன்னாங்க, அப்ப நீங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கறீங்களா அப்படின்னாரு. ஆமா அப்படின்னு ஒரே நேரத்தில். அதான் முதல் முழக்கமே. விடுதலை சிறுத்தைகள் ஏதோ இன்னைக்கு சொன்ன முழக்கம் இல்ல, வந்த தேர்தல் புறக்கணிப்பு பாதையிலிருந்து தேர்தல் பாதைக்கு வந்த உடனே வச்ச முழக்கம் இது. ஒற்றையாட்சி முறைக்கு எதிராக இருக்கு. இது முழுமையா மக்கள்கிட்ட போய் சேரணும். மக்களாட்சி தத்துவம்னா என்ன அப்படிங்கறது அடிப்படையில் இன்னைக்கு நம்ம இதை வச்சிருக்கோம். இது ஒரு கோட்பாடு. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். எப்படி மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கறத ஒரு முழக்கமா வச்சாங்களோ, பெடரல் வச்சுதான் அங்க பண்ணணும் அப்படிங்கறது கொஞ்சம் பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கு, எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டாட்சி அமைக்கணும் அப்படிங்கறத திமுகவுடைய ஒரு தத்துவம். இன்னைக்கு மத்தியில அதுதான் சொல்றேன். மத்தியில இன்னைக்கு அந்த அடிப்படையில இல்ல நாங்க சொல்லிடுறோம், முடிச்சிடறோம். என்னன்னா அந்த ஜனநாயகம் நீங்க மத்தியில ஒரு ஜனநாயகம், பல்வேறு தேசிய இனங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கும் போது இங்க ஏன் எல்லாரோட எல்லா சமூகமும் இருக்கு, ஏன் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்க கூடாது? அந்த கேள்வி உங்களுக்கு அதிகமா கேக்குறீங்க. தார்மீக அடிப்படையில இது ஒரு கோட்பாடுன்னு சொல்லியிருக்கேன். நான் திமுக கொள்கை அடிப்படையில நெருக்கங்கிறீங்க. இருக்கு. இன்னொரு என்ன ஒரு முக்கியமான செய்தி, இன்னைக்கு தமிழகத்துல நீங்க பெரியாருடைய அந்த தத்துவத்தை, அம்பேத்கருடைய தத்துவத்தை, சமூக நீதி தத்துவத்தை உள்வாங்கி இருக்கிற ஒரே தலைவர்னா யாரு? திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான். இன்னைக்கு பெரியாருடைய கொள்கைகளை உள்வாங்கி கொண்டவர் அவர். எல்லாமே அவர் ஒருத்தர் தான். இன்னைக்கு நான் சொன்னா ஒரு முதுபெரும் தலைவர். அவர்களுடைய ஜனநாயக ரீதியா அவர்கிட்ட இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அப்ப இது ஜெயலலிதாட்டையோ மற்ற தலைவர்கள்ட்டையோ சொல்றதை விட இவர் ஈஸியா இருக்கிற ஜனநாயகத்தை, இதுல இருக்கிற தேவையும் இதுல இருக்கிற உண்மையும் கலைஞர்கள் புரிவார். உண்மையாவே அவருக்கு தெரியும். ஆனால் இப்ப அவங்க சுத்தி இருக்கிற நிலைமை என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா எங்களுடைய கோட்பாடு இன்னைக்கு 2016 அப்படிங்கிறது எங்களுடைய இது பொதுவான மக்களுக்கான ஒரு கோட்பாடு, மக்களுக்கான ஒரு தத்துவம். இது யாருக்கு வேணாலும் இன்னைக்கு EVKS இளங்கோவன் கேட்டாரு, வெளிப்படையா சொன்னாரு, இனிமேல் ஒரு சேர் போட்டு உட்கார்ந்துட்டு நாங்க பின்னாடி நிக்க முடியாது, எங்களுக்கு ஒரு சேர் பக்கத்துல போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னவர். அதை விட கடந்த ஆட்சியின் காலத்துல மரியாதைக்குரிய அப்ப தலைவராக இருந்த தங்கவேலு அவர்கள் வெளிப்படையா அவரை வச்சுக்கிட்டு மாநாட்டுல கோரிக்கை வச்சாரு. தங்கபால் அவர்கள் வெளிப்படையா கேட்டாரு, கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆக இந்த மாதிரியான முழக்கம்ங்கிறது ஒரு பவர் சென்டரை தகர்க்கிறது தான். நீங்க மக்கள்கிட்ட எல்லாத்தையும் நீங்களே சொல்றீங்க கேட்டாங்கன்னு. ஆனா அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு போய் தானே எல்லாரும் கூட்டிட்டு தங்கபால் கேட்டாரு, EVKS கேட்டாரு. தேர்தல் நெருங்கும் போது எத்தனை சீட்டுங்களோட முடிஞ்சு போயிருது. அப்படிதானே? அதுதான் என்னன்னா இன்னைக்கு அதுக்கான தேவைகள் வந்திருக்கு. இன்னைக்கு மக்கள்கிட்ட அது தேவை இருக்கு அப்படிங்கறத நாங்க இந்த கடந்த மக்கள் அதை எதிர்பார்க்கறாங்க. 3 மாதங்களுக்கு முன்பு நாங்க விடுதலை சிறுத்தைகள் சார்பா கருத்தரங்கத்துல எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. மரியாதைக்குரிய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இதுல இடதுசாரிகள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. எப்படி கூட்டு உற்பத்தி, கூட்டு கருத்தியல், கூட்டு தலைமை அப்படின்னு சொல்றோமோ, நாங்க கூட்டு அதிகாரத்தை நாங்க வலியுறுத்துறோம். இது மக்களுக்கானது. ஆனா இது கொள்கை கூட்டணியா அமையும் நினைக்கிறீங்களா? அதுதான் நாங்க வெளிப்படையா சொன்னோம். நாங்க மதவாத பாஜகவும் சாதியவாத பாமகவும் இதுல நாங்க அனுமதிக்க முடியாது. இது ஒரு ஜனநாயக ரீதியா மதவாதத்துக்கு எதிரான ஒரு அமைப்பை நாங்க உருவாக்குறதுக்கான முயற்சி செய்யறோம். இதுதான் உண்மையான ஜனநாயகம். பாஜக நீங்க எப்படி ஜனநாயகம் சொல்ல முடியாது. பாமக எப்படி ஒரு தூய்மைவாதம் பேசுற, சாதிய தூய்மைவாதம் பேசுறவங்க எப்படி நம்ம ஜனநாயகத்தை பேச முடியாது. அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஜனநாயகத்தை பேசுற கட்சிகள் நிறைய. அதுல திமுக ஜனநாயகத்தை விரும்புற கட்சி, காங்கிரஸ் விரும்புற கட்சி, தமாக விரும்புற கட்சி, விடுதலை சிறுத்தைகள் விரும்புற கட்சி, இப்ப நிறைய கட்சிகள் இருக்கு. அப்ப இதனுடைய கோரிக்கை வலுவா இருக்கு. அந்த வலுவான தேவை இன்னைக்கு இருக்கு. அது இன்னைக்கு தமிழகத்துல விடுதலை சிறுத்தைகள் விதைச்சிருக்கோம். அந்த விதை கண்டிப்பா 2016 எப்பாவது ஒரு இடத்துல கேட்பான், ஒரு கேள்வி கேட்பான், கூட்டு அப்படிங்கறத கேட்கும் பொழுது அன்னைக்கு இது எழும். அதுக்கான நாங்க அதுக்கான நெருப்பை பத்த வச்சிருக்கோம். இல்ல நீங்க இப்ப இந்த சொன்னீங்க பாமக பாஜகவை நாங்க எலிமினேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ரொம்ப சரியான விளக்கம் சொன்னீங்க. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா மதிமுக விடுதலை சிறுத்தைகளுடைய இன்னொரு அடிப்படையான விஷயம்ங்கிறது தேசிய இன பிரச்சனை, ஈழ பிரச்சனை, முல்லை பெரியாறு, காவேரி, முல்லை பெரியாறு தமிழர், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது பாஜக மட்டுமல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ கூட நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நீங்க ரொம்ப நெருக்கமா பாப்பீங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஈழ பிரச்சனையில ஈழம் கிடைக்கவே கூடாதுன்னு சொல்ற கட்சி ஒரு CPM. திமுக எல்லாம் ஒத்துக்கும், திமுக மற்ற திராவிட கட்சியெல்லாம் ஒத்துக்குவாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒத்துக்கவே மாட்டாங்க, அவங்களுடைய டெல்லி தலைமை ஒத்துக்க மாட்டாங்க. முல்லை பெரியாறுல CPM நிலைப்பாடு என்னன்னு நீங்களே பலமுறை கடுமையா விமர்சிச்சு பேசியிருக்கீங்க. அப்ப இதுதான் தமிழ்நாட்டுல 5 வருஷம் பிரச்சனையா இருக்க போகுது. மதவாதங்கிறது இருந்தாலுமே தமிழ்நாட்டுக்குள்ள வரப்போற பிரச்சனைங்கிறதே கேரளா கர்நாடக பிரச்சனை தான். இதுல முழுக்க இடதுசாரிகள் உங்களுக்கு எதிராக தான் இருக்க போறாங்க. நீங்களும் மதிமுக
மட்டும்தான் நிக்க போறீங்க. காங்கிரஸ் எப்படின்னு தெரியாது. காங்கிரஸ் ஒருவேளை தமிழ்நாட்டுல உங்களுக்கு சாதகமா இருக்கலாம், ஆனா அங்க எப்படி அவங்க அழுத்தம் கொடுப்பாங்கன்னு தெரியாது. அப்ப அது எப்படி கூட்டணி ஆட்சியினுடைய அந்த தத்துவம் அடிப்படையான கொள்கை உங்களுக்கும் இடதுசாரிகளுக்கும் வேறுபடுது? இல்ல இதுல நீங்க சொல்றது சரிதான். இடதுசாரிகளுடைய நிலைப்பாடு நீங்க சொல்ற ஈழ பிரச்சனையில ஒரு நிலைப்பாடு இருப்பாங்க. அதாவது போற நிறுத்தணும்னு சொல்லுவாங்க, ஆனா அங்க தமிழ்ல அமையக்கூடாதுன்னு நீங்க எல்லாம் கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கீங்க, இது பண்ணிருக்காங்க. இதுல என்னன்னா குறைந்தபட்சம் ஒரு செயல் திட்டம், அதாவது நீண்ட கால செயல் திட்டம், குறைந்த கால செயல் திட்டம்னு ஒண்ணு நம்ம வச்சுதான் ஒரு ஆட்சியை அமைக்க முடியும், ஒரு இதுல பேச முடியும். அப்ப குறைந்தபட்ச செயல் திட்ட வகையில தமிழகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இன்னைக்கு இந்த தமிழ் தேசிய இனத்துக்கான பிரச்சனைகள் ஒண்ணு இருக்கு. அந்த பிரச்சனைகளை முன்னிறுத்தி சொல்ற அதுல செயல்படுற கட்சிகளோட நம்ம இணைஞ்சு செயல்படுற மதிமுகவும் நீங்க மட்டும்தான் அது இருக்கு. இடதுசாரிகள் முழுமையா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய சிபிஐ வேணா கொஞ்சம் மாறுவாங்க, செயல் திட்டங்கள் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எல்லா இடங்களையும் பேசிட்டு தான் இருக்கிறோம். அதனால முழுமையா அவங்க வெளியில போக முடியாது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அது உங்களுடைய எதிர்பார்ப்பு, ஆசை. ஆமா, ஆசை. இன்னொரு இது என்னன்னா, ஒரே ஒரு இது என்னன்னா, ஒரு ஒற்றை நபர் ஆச்சுன்னா அவங்கள முடிவு எடுத்துருவாங்க. இப்ப நாங்க இருக்கணும் அப்படின்னா எங்களை நீங்க கலந்துதான் அதை முடிவு எடுக்க முடியும் அப்படிங்கிற நாங்க வலுவா வைப்போம் அப்படிங்கறத இதனுடைய நிலைப்பாடு. கண்டிப்பா தேசிய இன பிரச்சனையில அவங்க மாறுவாங்கிறது அவங்க டெல்லி தான் தீர்மானிக்க முடியும். நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறது, இப்ப கூட்டணி ஆட்சி குறித்து நான் அவர்கிட்ட கேட்டதான். முதல்ல அவர் அந்த அளவுக்கு ஈவிகேஸ் கூட்டணி ஆட்சி குறித்து எல்லாம் பேசல விடுதலை சிறுத்தைகள் எழுப்பும் போது. ஆனா விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டில் பீட்டர் அல்போன்ஸ் கலந்துகிட்டார். இப்ப தோழர் சொன்ன மாதிரி பீட்டர் அல்போன்ஸ் கலந்துகிட்டார். இப்ப பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கொஞ்சம் ஃபேவரா இருக்கிற மாதிரி இருக்கு, தமாக ஒதுங்கி நிக்கிற மாதிரி இருக்கு. என்ன காரணம்? நீங்க இந்த கூட்டணி ஆட்சி பத்தி இப்ப என்ன உங்களுக்கு நிலைப்பாடு மாறி? எங்களுடைய நிலைப்பாடு தெளிவான நிலைப்பாடு. மக்கள் தளபதி வாசனுடைய அனுமதி இல்லாமல் பீட்டர் அல்போன்ஸ் அந்த கருத்தரங்கத்திலே கலந்து கொள்ளவில்லை. அப்படி சொல்லல, கலந்துகிட்டாரு. இப்ப ஏன் இல்ல? அவங்க அழைக்கும் போது கலந்துப்போம். அவங்க அழைக்கலன்னா இப்போ ஈவிகே சிலங்கோன் அழைப்பு கொடுக்கலையா தமாக இந்த முறை? இல்ல என்னன்னா, இது மாநாடு இது அவருடைய பிறந்த நாள், ஏற்கனவே தொல் திருமாவளவனுடைய பிறந்த நாள், தலைவருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு நடத்துறது. அதுக்கும் அதுக்கு இந்த கருத்தரங்கத்துக்கு தலைப்பு கொடுத்திருக்காங்க. அதனால எங்களை பொறுத்தவரை நாங்க தெளிவா இருக்கோம். ஏன்னா கடந்த 47 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மாறி மாறி திராவிட இயக்கங்கள் ஆட்சி நடத்தி பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆளாகி இருக்கிறார்கள். இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னு சொன்னா தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி வந்தாகணும். நம்ம வைத்தியலிங்க ஐயா ரொம்ப தெளிவா சொன்னாரு. எல்லாரும் அதிமுக ஆட்சியை எதிர்த்து ஒருமுகமா இருக்கிறோம். அந்த வென்றெடுக்கணும்னு சொன்னா கலைஞரும் தியாகம் பண்ணி ஆகணும். கூட்டணி ஆட்சிக்கு அவர் தயாரா இருக்கணும். நீங்கெல்லாம் நெல்லு கொண்டு வாங்க, நான் உமி கொண்டு வரேன், ஊதி சாப்பிடலாம், அது எப்படி சரியா வரும்? எல்லாருக்கும் பங்களிப்பு இருக்கும் போது இந்த ஆட்சி இறக்கப்பட வேண்டும் என்பதிலே உண்மையான உறுதியான அக்கறை டாக்டர் கலைஞருக்கு இருக்கணும்னா கண்டிப்பா எல்லாரும் ஆட்சியில பங்கு கொடுத்தாகணும். அவரு அப்படி கொடுத்தாதான் அது நியாயமா இருக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த கூட்டணியை சிதைக்கிற முயற்சியை நாமளே செய்யறோமோன்ற சந்தேகம் தான் வரும் மக்களுக்கு, இல்லைங்களா? நீங்க இது ஏதோ திராவிட இயக்கங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அவங்க தெளிவா இருக்காங்க. கூட்டணி ஆட்சியை அனுமதிக்கிறது இல்லை. அந்த வன்னி அரசுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜவாஹிருல்லா பேசினார். 1967ஆம் ஆண்டு கூட்டணி 7 கட்சி கூட்டணி அமைச்சாங்க. கன்னியத்திற்குரிய காகிதமில்லத்து ராஜாஜி, இந்த கல்யாண சுந்தரம் அதிகாரத்தில் பங்கு ஒத்துக்கிட்டாராம். ஜவாஹிருல்லா ஒத்துக்கிட்டு பெரும்பான்மை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்ததால் கொடுத்த வாக்கை அவர்கள் அன்றைக்கு காப்பாற்றவில்லை. 67 கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் வந்திருக்கும். ஜவாஹிருல்லா அந்த கருத்தரங்கத்துல பேசினார். ஆக 67 அவங்க திட்டமிட்டு திராவிட கட்சி கொடுத்த வாக்கை காப்பாற்றலன்னு ஜவாஹிருல்லா அந்த கருத்தரங்கத்துல சொன்னார். 67க்கு அப்புறம் இப்பதான் ஜவாஹிருல்லா சொன்னதுதான் சொல்றேன். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர். இப்ப நான் இதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்க காங்கிரஸ் வரலாறு முழுக்க தெரிஞ்சது. சொல்லுங்க, 52ல காங்கிரஸ் பெரும்பான்மை கிடைச்சிச்சா ஜெயிச்சிச்சா? எப்படி ராஜாஜி இதானாரு? எப்படி ராஜாஜினா உங்களுக்கு உழைப்பாளர் கட்சியை உள்ள சேர்த்துக்கிட்டோம். மாணிக்கவேல் நாயக்கனுடைய இப்படி ஒரு நிர்பந்தம் வந்தப்ப நீங்க அப்ப ஏன் திமுக அப்படி ஒரு நிர்பந்தத்தை கொடுக்கல? 67 வரலையே சார். ராஜாஜி பெரிய மெஜாரிட்டி வந்துச்சு சார். திமுக தனிப்பெரும்பான்மை வந்துச்சு. தனிப்பெரும்பான்மை வந்தாலும் கூட கூட்டணி தர்மத்தை காப்பாத்த அவங்க ஆட்சியில அங்கம் வைக்க வச்சிருக்கணும். அதான் அன்னைக்கே அவங்க ராஜாஜிக்கு இருந்த நிலை அப்ப திமுக இல்ல. எதுங்க? ராஜாஜிக்கு ஒரு நிலை தேவைப்பட்டது. மாணிக்கவேல் நாயக்கர் எல்லாருக்கும் என்ன நிலைன்னா காங்கிரஸ் நிலை வரும்போது எல்லாருக்கும் காங்கிரஸ் தோக்கடிக்கணும்ன்ற ஒரு நிலை. அதனாலதான் கொள்கை வேறுபட்ட ராஜாஜியும் கொள்கை வேறுபட்ட கம்யூனிஸ்டுகளும் ஒன்னா இருந்தாங்க.
ஏதாவது கொள்கை இருக்கா அந்த கூட்டணியில? திமுகவுக்கும் ராஜாஜிக்குமே கொள்கை உடன்பாடு ஆமா, கிடையாது. திமுகவுக்கும் ராஜாஜிக்கும். ஆனா எந்த அளவுக்கு காங்கிரஸ் மேல ராஜாஜி கோபமா இருந்தாருன்னா, பூணூல புடிச்சுக்கிட்டாவது உதயசூரனுக்கு வாக்களிங்க பகிரங்கமா அறிவிச்சார். அப்போ அவருடைய ஒரே லட்சியம் காங்கிரஸ் ஆட்சி விட்டு இறங்கணும்ன்றதுதான் 67. அதனால அன்னைக்கு கொடுத்த அந்த வாக்க கூட காப்பாத்துங்கன்னு கேட்க தயாரா இல்ல ராஜாஜியும் சரி, நம்ம காகிதமில்ல. அப்ப முதலமைச்சர் வேட்பாளரை கூட நீங்க அறிவிச்சு பண்ணல 67 அப்படிதான் அவர் எம்பி தானங்க நின்னாரு. எம்பிக்கு தான் நிக்கிறாரு. அப்படி ஒரு சூழல்லையே கூட்டணி ஆட்சி சாத்தியமாகலன்னு சொல்றேன் நான். கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருந்ததுனால தான் அன்னைக்கு பேசி இருக்காங்க. ஆனா எதிர்பார்க்காம அறுதி பெரும்பான்மையா திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததுனால கூட்டணி ஆட்சியை பத்தி அண்ணா கொடுத்த வாக்குறுதி மீறிட்டாருன்றதுதான் ஜவாஹிருல்லாவுடைய குற்றச்சாட்டு. மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் சொல்ற குற்றச்சாட்டு அவங்க கருத்தரங்கத்துல தான் பேசினார். அதனால திராவிட இயக்கத்தை பொறுத்தவரை அவர்கள் கூட்டணி ஆட்சிக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. நீங்களே சொன்னீங்க 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட் இல்ல, அப்படி வாக்குறுதி மீறிந்தா அண்ணாவுடைய காலகட்டம் கருணாநிதி காலகட்டம் தொடர்ந்து முஸ்லீம் லீக்லாம் அவங்களோட ரொம்ப நெருக்கமா தானே இருந்தாங்க. 2 வருஷம் தான் சார் பேரறிஞர் அண்ணா இருந்தாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு கலைஞருடைய கையில கட்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது அவருடைய ஆதிக்கமே வேற. அதனால அன்னைக்கு பேரறிஞர் அண்ணாவே அதை நிறைவேற்றலன்றதுதான் அவங்க சொல்ற கருத்து. அதனால திராவிட இயக்கங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை அவங்க அனுமதிக்க தயாரா இல்ல. ஒரு பெரிய மனநிலையில இருக்கிறாங்க. 2006 என்னங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் நீங்களும் கேட்கலையா? அப்ப நீங்க காங்கிரஸ் நீங்க ஏன் கேட்கல? நாங்க போய் எல்லாருக்கும் ஒரு ஹிடன் அஜெண்டா இருந்திருக்குல. பீட்டர் அல்போன்ஸ் பகிரங்கமா பத்திரிகையில பேட்டி கொடுத்தாரு. 2006 எங்களுக்கு ஆட்சியில ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. நாங்க போய் சுதர்சனமும் நானும் போய் கலைஞரை பார்த்து காங்கிரஸை ஆட்சியில் அங்கம் வைக்க செய்யுங்க அப்படின்னு கேட்டோம். கேட்ட போது அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கேக்குறீங்கப்பா, உங்க டெல்லி தலைமை கேட்கல. வைத்தியலிங்கம் சொன்னாரு பாருங்க, இங்க எது வேணாலும் பேசலாம், தமிழ்நாட்டுல அதுதாங்க சொல்றேன். டெல்லி தலைமையை பொறுத்தவரை இங்க அவங்களுக்கு ஆட்சி எல்லாம் தேவை, 10 MP தான் தேவை. அது உங்களுக்கு நீங்க சொல்லிட்டு இருக்க பிரச்சாரம் இல்ல, அதுதான் உண்மை. 2006 ஒரு 5 பேர் மந்திரி ஆயிருந்தா, கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி காங்கிரஸ் வளர்ந்து இருக்கும்ல. ஒரு 5 மந்திரி வந்திருந்தாங்கன்னா கட்சியை வளர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கும்ல. அவங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த இப்போ இவர் ஈவி.கே. சிலங்கன் சொல்றாரு, நீ முதலமைச்சர்னா எனக்கு துணை முதலமைச்சர், நீ நிதி அமைச்சர்னா எனக்கு உள்துறை அமைச்சர், இதெல்லாம் சொல்றாரு. இவர் இங்க சொல்லிட்டு போயிடலாம். நீங்க 1972 என்ன சார் நடந்தது? அங்க இருந்து சஞ்சீவையா அகில இந்திய காங்கிரஸ் நேரா வந்தாரு, சென்னையில ரூம் போட்டாரு, கலைஞரை நேரில் பார்த்தாரு, 10 MP சீட்டை வாங்கி எங்களுக்கு MLA வேணாம் அப்படின்னு கையெழுத்து போட்டு போயிட்டாரு. அதனால டெல்லி தலைமை தான் 96 ஏன் நாங்க தமிழ் மாநில இப்ப அந்த டெல்லி தலைமை தொந்தரவு இல்லாம தான் நீங்க இருக்கீங்க. ஆமா, இப்ப நீங்க கூட்டணி ஆட்சிங்கிறீங்களா, யாரோட கூட்டணி போக வாய்ப்பு இருக்குங்கிறீங்க? நாங்க கூட்டணி ஆட்சி கருத்தரங்கத்துல கலந்துகிட்டு தமிழ்நாட்டுல இனிமேல் பட்டு கூட்டணி ஆட்சி தான் தேவை, இந்தியாவுக்கு மட்டும் கூட்டணி ஆட்சி தேவை, மாநிலத்துக்கு தேவையில்லைன்னா சார் நாங்க மத்தியில அமைச்சரா வந்துருவோம், ஆனா மாநிலத்துல எவனுக்கும் இடம் கொடுக்க மாட்டோம்னா அது எப்படி ஏத்துக்கொள்ள முடியும்? கண்டிப்பா எந்த திராவிட இயக்கங்களும் சரி, நான் எந்த திராவிட இயக்கத்தையும் சொல்ல, பொதுவாகவே மத்தியில பாஜக ஆட்சியில அதிமுக அமைச்சர்களும் இருந்தாங்க, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் இருந்தாங்க. ஆக மத்தியில நீங்க கூட்டணி ஆட்சி, மாநிலத்துல நான் என்ன சொல்றேன், பெரிய மனசோட எல்லா கூட்டணி கட்சிகளையும் ஆட்சியில அங்கம் வைக்கிற ஒரு வாய்ப்பு உருவாக்கி தரணும். அப்பதான் தமிழ்நாடு முழுவதும் எல்லா கட்சியும் தெரிந்த கட்சியா இருக்கா? திமுக அதிமுக தவிர நீங்க கூட்டணி அவங்க யாரோ ஒருத்தர் தலைமை தாங்குறாங்கல்ல, அப்ப நீங்க தனியா நின்று ஆட்சி அமைக்கணும்னா 67 கூட்டணி அமைச்சிருக்க மாட்டீங்களா? 7 கட்சி எதுக்கு சேர்த்தீங்க ஒரு காங்கிரஸ் தோக்கடிக்க? அப்ப நீங்க தனியா நில்லுங்க, எல்லா திராவிட இயக்கமும் நாங்களும் தனியா நிக்க தயார். அப்போ வாக்கு வங்கிக்கு கூட்டணி தேவை, ஆட்சியில மட்டும் நீங்க அதிகாரத்துல எங்களுக்கு பங்கு. சார், இப்ப அவங்க எல்லாருமே வச்சது இப்ப திமுக இப்படி ஒரு சூழல் இருக்குல்ல, நாங்க எல்லாருமே அதிமுக எதிர்க்கிறோம்னு தெரிஞ்சிருச்சுல, மது விலக்குல இருந்து பல்வேறு விஷயங்கள்ல. ஏன் இத கூட ஒரு அணியா கட்டி உங்களுக்கு தேவையான ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தருவோம்னு சொல்றது ஒரு ஜனநாயகம். அது திமுக மாதிரியான கட்சி இது போன்ற தத்துவங்களை சொல்லி வளர்ந்த கட்சி. அதுலயும் ஒரு கேள்விக்குறி இருக்குதா தான் நான் நினைக்கிறேன். நண்பர் வன்னியரசு சொல்றதுல அதுல ஒரு சின்ன ஒரு கான்செப்சுவல் சேஞ்ச் என்னன்னா, யூனிட்டரி பெடரல் கான்செப்ட் இருக்க, அது மத்திய மாநில அரசுகளுக்கு உரிய அதிகாரங்களை பொறுத்ததை தவிர அது ஒற்றை கட்சி ஆட்சி முறையா கூட்டணி கட்சி ஆட்சி முறையா என்பதற்காக சொல்ல ஆடல் அல்லது.
அதுக்கு வேறு அதுதான். அதனால அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். கூட்டணி கட்சி ஆட்சி முறை வேறு, பெடரல் செட்டப்ங்கிறது வேற, யூனிட்டரி கவர்மெண்ட்ங்கிறது ஒற்றை ஆட்சி முறை என்பது கூட்டணி ஆட்சி இது வேற. ஆனா அந்த தத்துவம் இருக்கு பாருங்க, அதிகார பரவல், அதிகார பரவல் சொல்லி சொல்லி காங்கிரஸ் முறிச்சு அது வந்து ஒன்லி அக்ரிமெண்ட். அதாவது கூட்டணி கட்சி தத்துவம் என்பது அது ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஏற்படுகிற ஒரு அதிகார பகிர்வு என்பது, அதிகார பகிர்வு தான் அவங்க மீன் பண்றாங்க. அதிகார பகிர்வு என்பது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவரவர் தகுதிக்கும் பலத்திற்கும் வலுவிற்கும் வாய்ப்பிற்கும் ஏற்ற வகையில தேவைக்கும் ஏற்ற வகையில அமைய பெறுவது. அந்த ஒப்பந்தத்தை எல்லாம் நீங்க வந்து இப்படிதான் ஒரு பிக்சர் நிர்ணயம் பண்ண முடியுமா? 1% வாங்குறவங்க, 1/2% வாங்குறவங்க, 7% வாங்குறவங்க, 1.5% ஆட்சிக்கு வர முடியும். என்ன சொல்றேன், அதெல்லாம் நான் இல்ல சொல்ல. அந்த 1% நான் என்ன சொல்றேன், அது இப்பெல்லாம் 7,000 3,000 4,000 வெற்றி பெறும்போது சொல்றேன். நான் எதையும் மறுக்கவில்லை. ஆனாலும் நான் என்ன சொல்றேன், அதற்காக வென்று ஒரு திட்டமான நிலையை இப்ப உருவாக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். அதனால சொல்றேன். ஒண்ணு இப்ப வந்து டூ ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ். ப்ரீமெச்சூர் என்பதற்கு சரியான சொல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப முன்னே, அதாவது 10 மாசத்துக்கு முந்தைய கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே புள்ள அண்ணா உயிருடன் இல்லை என்பதற்காக காலமாக அவர் காத்திருந்து சொல்வதற்கான நான் இதுக்கு வந்து பேசியிருக்கலாம், எவ்வளவு பேசியிருக்கலாம், ரொம்ப வேண்டிய மறுத்திருக்கணும். இல்ல அது யூனியன் முஸ்லிம் தப்புன்னா காதர் மொய்தீன் நீங்கள் கேட்க வேண்டும். உள்ள உறவு அல்லது அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது நோக்கத்தை பத்தி நாம வந்து மோட்டிவ் எல்லாம் பத்தி நம்ம இப்ப கிளாரிட்டி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மோட்டிவ் சொல்லுங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியணும்ல. இது கேள்வி கேட்டிருக்கிறதா ஒண்ணு கலைஞர்கிட்ட கேட்டுக்கணும், இல்ல நாங்க மத்தவங்க கேட்கணும். அது இல்லாம நீங்க உங்களுக்குள்ள பேசிக்கிட்டீங்கன்னாக்கா அது எப்படி சொல்லு, அது தேவையில்லாத வாதம் நினைக்கிறேன். இப்பொழுது பிரச்சனை என்னன்னா, இப்ப ஏற்கனவே அதிமுக அகற்றப்பட வேண்டிய சக்தியாக மேலோங்கி இருக்கிற இந்த கொதிநிலை, தமிழக மக்களுடைய கொதிநிலையை வந்து ஒரு நிலையில இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு என்எஃப் டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் தொடர்ந்து நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்னன்னா, நாங்கள் வந்து திமுகவையும் அதிமுக இந்த நிலையில கூட திமுகவையும் அதிமுகவையும் சமதூரத்தில் வைத்து பார்க்கிறோம் என்று சொல்லி நாங்கள் தனித்து போட போகிறோம் என்று சொல்லுகிற அந்த கான்செப்டை வந்து அவர் நம்பிக்கையை அதை வாழ்த்துகிறோம், அது வேறு. ஆனால் இப்பொழுது இந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு அந்த அங்க போகணும். இப்பொழுது நீங்கள் திமுகவின் மீது என்ன குற்றச்சாட்டுகளை வேண்டுமானால் வையுங்கள், அது உங்களுடைய உரிமை, அதை மக்கள் பார்த்துக் கொள்வார்கள், நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது அடுத்த ஆண்டு தேர்தலில் இது அகற்றப்பட வேண்டிய ஆட்சியா இல்ல, இதுக்கு பதில் சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போங்க. இதுக்கு பதில் சொன்னாலே ஒரு தெளிவு வந்துடும். அதுக்கு பிறகு கூட்டணி டேபிள்ல உட்கார்ந்து பேசி, அப்பொழுது பேசும்போது யார் என்ன எல்லாருக்கும் சம இடங்கள் கொடுக்க முடியுமா? என்ன சம இடங்கள் கொடுக்க முடியாது. நான் என்ன சொல்ல வரேன், அடுத்து வராங்க, அடுத்த நிபந்தனை இருக்குல்ல, அப்ப பேச வேண்டிய இடத்துல நீங்க பேசலாம்ல, யாரும் தடை செய்ய போறது இல்லையே. அப்பொழுது இல்லை, சமூக நீதி இப்படித்தான் எதிர்பார்க்கிறது, ஏன்னா அது புதிய தமிழகம் ஒத்துக்கணும், தேமுதிக ஒத்துக்கலாம், அல்லது இன்னும் வேற சிபிஐ, திமுக, தமாக அல்லது மதிமுக இத்தனை பேரும் ஒத்துக்கணும், அதெல்லாம் ஒப்புக்கொண்டார்கள் என்று சொன்னா அப்போது ஒரு கருத்தாக்கம் அப்போ வரும். அதற்கு முன்பாகவே யார் இணை சேருகிறார்கள் என்ற நிலை ஏற்படாததற்கு முன்னாலேயே யார் வேண்டுமானாலும் என்னோடு சேரலாம், ஆனால் அவர்களோடு எனக்கு வந்து பங்கு மட்டும் வேணும்னு சொல்றது வந்து அதை நான் கொச்சைப்படுத்தி சொல்ல விரும்பவில்லை. அது ஒரு பொருந்தா கூட்டணி, அது ஒரு முறையில்லாத, அது அப்படி சொல்லுவேன், நான் முறையில்லா ஒப்பந்தம் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு குழந்தை நண்பர் சொன்னார், ஒரு மினிமம் பிஜேபியுடன் கூட கலைஞர் ஒரு நேரத்தில் சேர வேண்டிய நாட்டின் நன்மையை கருதி ஒரு காலம் வந்தது. 98ல் 13 நாள் இந்த அம்மா ஆட்சி கவிழ்த்த பிறகு குறைந்தபட்ச திட்ட ஒப்பந்த அந்த நிபந்தனை அடிப்படையில் தான் கலைஞர் வந்து பாஜகவுடன் கூட்டு சேர்ந்தார். அதுவும் கூட இப்பொழுது ஒரு காலத்துக்கு மேல் இருக்கவில்லை. அப்பொழுதும் கூட எங்களுடைய கொள்கையை கூட்டணி இதெல்லாம் நாங்கள் வந்து விட்டு தன்னிலை மாறாமல் தான் இருந்தோம். இன்றைக்கும் கூட இவர்கள் சொல்லுகிற எந்த கருத்திலும் மாற்று கருத்து சொல்லுகிற நிலை இப்பொழுது இல்லை, அவ்வளவுதான். இதை ஏற்றுக்கொள்கிற நிலையிலும் இப்பொழுது தேவையில்லை, அல்லது ஒப்புக்கொள்கிற நிலையிலும் இல்லை, மறுக்கிற நிலையிலும் இப்ப தேவையில்லை. அதனால காலம் வரும்பொழுது நல்ல முடிவை வருவோம், இலக்கை அடைவோங்கிறதான். ஏதாவது ஒன்றை மட்டும் நான் வேண்டுகோள் என்னன்னா, அந்த இலக்கை என்பது அகற்றப்பட வேண்டிய ஆட்சி என்பதில் நீங்கள் ஒன்றுபடுவீர்களே ஆனால்
அதை சிதைக்கிற காரியங்களை செய்யாதீர்கள் என்பதுதான் என்னுடைய நீங்க அதுக்காக வந்து உங்களை உட்கார வச்சுட்டு நான் அதே சும்மா நான் இருந்தேன்னா மறுக்கல. அது வேற விஷயம். நீங்க இல்ல, அவங்க என்ன எதையும் சொல்றாங்க? மறுப்பதற்கான எங்களுக்கு காலம் பங்கு இல்லைங்கிற தந்தா அவ்வளவுதான். யாரோட வேணாலும் நாங்க சேர்ந்துக்கலாம். பாமக பாஜகவை இப்ப தவிர்த்து ஏன்? எங்களோட பங்கு தந்தா நாங்க யாரோட வேணாலும் சேர்ந்துக்கலாம். அப்ப நீங்க அதிமுகவோட சேர்ந்துக்குவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கேக்குறாரு. சேர்ந்துராதீங்க அப்படிங்கிற அதிமுக விஷயத்தை அவர் போடுறான்னு கேட்காம நான் கேட்கிறேன்னு சொல்றாரு. நீங்க அப்படியே வச்சுங்களேன். அப்படியே வச்சுங்களேன். எங்களை விட வந்து திமுகவில் இருக்கிற தோழர்கள் இப்ப அண்ணன் வைத்திலிங்கன் அண்ணா இருக்கட்டும், அங்க இருக்கிற எல்லாருமே வந்து நீங்க வந்து யூனிட்டரி பெடரலா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க வந்து ஒரு கோட்பாட்டு அளவுல வளர்ந்தவங்க தான் திமுகவினர். நம்ம வந்து அதை யாரையும் குறைச்சி மதிப்பிடல. ஒரு பெரும்பான்மை வாதத்துக்கு எதிரான ஒரு முழக்கம் தான் இந்த கூட்டாட்சி தத்துவம். அது வந்து அண்ணன் வந்து அதை ஏத்துக்குவாரு. ஒரு பெரும்பான்மை வாதம், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படிங்கிற முழக்கமே பெரும்பான்மை வாதத்துக்கு எதிரான முழக்கம் தான். நீங்க பேரறிஞர் அண்ணா உடைய முழக்கம் சாதாரண முழக்கம் இல்ல. இன்னைக்கு வந்து கூட்டாட்சி கோஷமே அதுல ஒண்ணு மாற்றம் இல்ல. தெற்குல இருக்கிறவர்களுக்கு அங்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது என்னன்னா வந்து திராவிடர்களுக்கு அங்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது அவருடைய முழக்கம். அந்த முழக்கத்தின் அடிப்படையில தான் அவர் வந்து இந்த கூட்டாட்சி தத்துவத்தை விரும்பினாரு. கடந்த காலங்கள்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பல்வேறு தேசிய இனங்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு வந்தது. ஒற்றை ஆட்சியாக இருந்த காங்கிரஸா இருக்கட்டும், அதுக்கு மாற்றா இருக்கிற எந்த கட்சியா இருந்தாலும் அவங்களே வந்து ஆட்சி புரிஞ்சிருந்தாங்க. தேசிய இனங்களுடைய குரல் வலை நசுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் முழக்கப்பட்டதுதான் இந்த முழக்கம், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது, நாங்க வந்து கூட்டாட்சி தத்துவம் இருந்த இந்த ஃபார்முலாவை நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்தில் பெரும்பான்மையாக இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்களும் தலித்துகளும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் நான் வந்து ஒரு இதுக்கான தேவை எங்கிருந்து எழுகிறது என்கிற கோட்பாடு எங்கிருந்து வருகிறது அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ஒரு முழுமையாக வாக்கு வங்கியாக இருக்கிற ஒரு சமூகம் வெறும் வாக்குக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிற ஒரு சமூகம் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள். அப்ப இந்த முழக்கம் வந்து அடிப்படையிலே நீங்க பெரியாருடைய கொள்கையை உள்வாங்கியவர்கள் இந்த ஜனநாயகத்தை இதனுடைய தேவையை புரிந்திருந்தாலும் இந்த உண்மையாவே இதை வந்து வரவேற்பார்கள். திமுகவில் இருக்கிற 90% மேற்பட்ட தோழர்கள் இதனுடைய உண்மையை புரிந்து கொண்டு ஆமாம் உண்மைதான், ஆனால் நாங்க ஒன்னும் இப்ப பேச முடியாது அப்படிங்கிற நிலையில இருக்கிறாங்க. என்னன்னா நான் என்ன சொல்றேன்னா, இது தேர்தலுக்கு முன்னாடி 10 மாசம் இருக்கு, நாங்க இதை வந்து நிபந்தனை அப்படிங்கிறது இல்ல. என்னன்னா இது ஒரு அடிப்படையில் சொன்ன இது மக்களாட்சி தத்துவத்துக்கான ஒரு கோட்பாடை நாங்க வந்து கொடுத்திருக்கிறோம். இது வந்து இந்த 2016 இல்ல, நான் அடுத்து நீங்க வந்து என்ன ஒரு 5 வருஷம் கழிச்சுனாலும் இதனுடைய தேவை இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து புரியணும் அப்படிங்கிறது. பவர் சென்டர் வந்து ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா வந்து அதனாலதான் வள்ளுவர் சொன்னாரு, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவ பெருமான் சொல்லியிருக்காரு. பகுத்துண்டு அப்படிங்கிறது நீங்க அதிகாரத்தை சேர்த்து சொல்றோம், அதிகார பசியும் சேர்த்து சொல்றோம். வெறுமனே சாப்பாட சொல்லல அவரு. அவ்வளவு பெரிய ஒரு பேரறிஞர் வந்து சாப்பிட மட்டும் சொல்லல அவரு. பகுத்துண்டு அப்படிங்கிறது வள்ளுவனுடைய குரல், இன்றைக்கு வளவனுடைய குரல் இன்னைக்கு வந்து அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற குரலா மாறி ஒரு எரர் இருக்கு. கான்செப்சுவலாவே நண்பர் சொல்றதுல ஒரு எரர் இருக்கு. அதை சுட்டி காட்டுற என்னன்னா மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சிங்கிறது பேசிஸே என்னன்னா அவங்க வேற நம்ம வேறங்கிறது அடிப்படை. ஆனா இங்க எல்லாம் நாமெல்லாம் ஒண்ணு, நாமெல்லாம் ஒண்ணுங்கிறப்ப நீங்க தலித்துகள் மட்டுமோ முஸ்லிம்களை மட்டுமோ ஏக பிரதிநிதியாக நீங்கள் இல்லைங்கிறத மறந்துடாதீங்க. தலித் நண்பர் சகோதரர் திருமாவளவன் ஒரு மகத்தான சக்திகளுக்கு தலைமை வைக்கிறார், ஒரு எழுச்சி தமிழர், அது வேற. ஆனால் திருமாவளவன் மட்டும் இல்லாமல் கிருஷ்ணசாமி இருக்கிறாரு, இன்னும் பல இயக்கங்கள் இருக்கின்றன, சக்திதாஸ் மோகம் எல்லாமே. அதே மாதிரி தாமுக அவங்க மட்டும்தான் முஸ்லீம் மட்டும் இல்ல. இப்ப அதிமுக திமுக வந்து முஸ்லீம் பிரதிநிதிகள் இல்லையா? பலவன் சொல்ற கருத்து என்னன்னு சொன்னா, இப்ப வந்து ஆட்சியில எல்லாருக்கும் பங்கு வந்ததுன்னு வைங்க, நீங்க என்ன பண்றீங்க? திமுக ஆட்சி வந்ததுன்னா சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஒரு முஸ்லீம், அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட நலத்துறைக்கு ஒரு தலித் அமைச்சர், இப்படிதான் ஆக்குறீங்க. எங்களுக்கு வந்து அந்த அதிக கூட்டணி ஆட்சி வந்ததுன்னா நாளைக்கு திருமாவளவன் நிதியமைச்சரா வர முடியும். நீங்க வாங்க இங்க, நீங்க இது யாருக்கும் விட மாட்டோம். நீங்க வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க, ஆட்சியை மட்டும். ஆனா உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது 117 117 காங்கிரஸ் திமுக நின்னது இல்ல. அன்னைக்கு தேர்தலுக்கு முன்னாடி கலைஞர் தான் முதலமைச்சர் அறிவிங்கன்னு சொன்னாரா இல்லையா? சரியா தோத்து போச்சு. ஏன் தோத்தது? இந்த கான்செப்ட் அது அப்ப மக்கள் வந்து குழம்பி இருக்காங்க. சரிபாரி வரப்போ குழம்பி இருக்காங்க. ஏற்கனவே என்ன கருத்து இல்ல. ஒரே ஒரு விஷயம், பெருந்தலைவர் காமராஜர் வந்து ஆட்சி அமைக்கும் பொழுது எந்த சமூகம் கோவிலுக்குள் நுழைய மறுக்கப்பட்டதோ அந்த சமூகத்தை சேர்ந்த B.R. பரமேஸ்வரன் அவர்களே அறநிலையத்துறை அமைச்சராக்கினார். எந்த சமூகத்துக்கு வந்து காவல்துறை ஒடுக்குமுறை செய்தோ அந்த சமூகத்திலிருந்து கக்கன் அவர்களே வந்து காவல்துறையினுடைய
ஒரு அமைச்சரா, அப்போ வலிமை மிகுந்த ஒரு பொறுப்பை கொடுக்கிற ஒரு பெருந்தன்மை வந்து பெருந்தலைவர் காமராஜருக்கு தான் இருக்கிற ஒழிய காங்கிரஸுக்கு காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர்னா உண்மையாவே மக்களுடைய பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறத வந்து அவர் விரும்பினாரு. அதனுடைய ஜனநாயக விருந்து பெருந்தன்மை. அதுக்கு அடுத்து வந்து ஆட்சியாளர்களுக்கு கலைஞர் கூட இல்ல அப்படிங்கறது இன்னைக்கு ஏன் இந்த முழக்கம் வந்திருக்கு? இன்னைக்கு தலித்தருடைய முழக்கமா இருக்கு, இது வெடிச்சிருக்கு. இஸ்லாமியருடைய முழக்கம் ஏன் வெடிச்சிருக்கு? நாங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த உண்மையாவே வந்து தந்தை பெரியாருடைய கொள்கையை உள்வாங்கியவர்கள், சமூக நீதியை உள்வாங்கியவர்கள், உண்மையாவே இந்த கடந்த காலங்களில் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து தலித்துடைய நிலை என்ன அப்படிங்கிறது நீங்க வந்து நினைச்சு பார்த்திருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இவ்வளவு மோசமான நிலை. இன்னைக்கு இளவரசன் படுகொலை நடக்குது, கோகுல்ராஜ் படுகொலை நடக்குது. வெளிப்படையா வந்து இந்த பெரியாருடைய மண்ணில் வந்து சாதி ரீதியா தலித் அல்லாத ஒரு அமைப்பை உருவாக்கி ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்றாங்க. அதை தடுப்பதற்கு தலித் மட்டுமல்ல, இன்னைக்கு உண்மையாவே முன்னாடி நிக்கிற கட்சி வந்து பெரியாருடைய கொள்கையை உள்வாங்கிய திமுக தான் நின்று அதை தடுத்திருக்கணும். ஆனா இன்னைக்கு அதை வந்து தடுக்கல. மாமல்லபுரம் மாநாட்டில் வந்து மிக மோசமா வந்து கலைஞர் குடும்பத்தை வந்து பேசினாங்க. அதை மறந்துட்டு போய் திரும்ப வந்து அவங்க போய் ஒரு திருமண விழா கலந்துக்கிறாங்க. இது வந்து அதான் நாகரிகம், அரசியல், பண்பாடு அப்படிங்கிறது வேற. ஆனா ஒரு ஆபத்தான ஒரு இதை வந்து முன்மாதிரியா கொண்டு வருது அப்படிங்கிறது மக்களை பாதிக்கிறது. அப்ப இந்த கூட்டாட்சி இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப நீங்க பாமகவை எலிமினேட் பண்ணிட்டு பேசுறீங்க. ஒருவேளை நாளைக்கு வேற ஒரு ஆட்சிகள்லாம் அமைஞ்சு அதுல பாமகவும் அமைஞ்சு அவங்களுடைய தேவைகளையும் கோரிக்கையும் நிர்பந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா கூட வரலாம். தெளிவா சொல்லிட்டோம். நாங்க மதவெறி இல்ல, நான் சொல்றேன், மதவெறி இருக்கிற கட்சியா பாஜகவோட இருந்துச்சுன்னா நாங்க அந்த கட்சி அந்த கூட்டணியில் இருக்க மாட்டோம். மதவெறியும் சாதி வெறியும் உள்ளடக்கிய ஒரே ஃபார்முலா இருக்கிற பாமக இருக்கிற இடத்துல நாங்க இருக்க மாட்டோம். அப்படி ஒரு இடத்துல நாங்க இருக்கும்போது அது வர்றதுக்கு விரும்புறது நாங்க வெளியேறதுக்கு தயாரா இருப்ப முடிய ஒரு அது ஜனநாயகம் இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், இந்துத்துவ அமைப்புகள் நீங்க வந்து ஒரு ஸ்கோர் இந்து உள்ள ஒரு அமைப்பா இருக்கிறவங்க வந்து அங்க ஜனநாயகம் இல்ல அப்படிங்கறத எங்களுக்கு கோயிலுக்குள்ள உள்ள விட மறுக்கல அப்படிங்கிற ஒரு ஜனநாயகம். காங்கிரஸ் எப்படி பாக்குது இப்ப இந்த கூட்டணி அப்படிங்கறது அப்படியே திமுகவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்களா, இல்ல தனியா திமுக தவிர்த்தே ஒரு விஷயம் வரும்போது காங்கிரஸ் அந்த அணியில இருக்க வாய்ப்பு இருக்கா? அதாவதுங்க, இல்ல டெல்லி தான் தீர்மானிக்கும். வழக்கறிஞர் வைத்தியலிங்கம் என்ன கருத்துன்னா திமுகவினுடைய கருத்தை மிக சரியாக அவர் பிரதிபலித்தார். என்ன சொல்றாருன்னா, இப்ப அந்த கோஷத்தை எழுப்பக்கூடாதுன்றார். எப்ப அந்த கோஷத்தை எழுப்புறது, அதுதான் முக்கியமான கேள்வி. எப்ப பேச்சுவார்த்தை? நான் என்ன சொல்றேன், இன்னொரு விஷயம், HV அண்டே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அது வந்து HV அண்டே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் நான் படித்தேன். மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் அவரிடத்தில் சொன்னதாக எழுதியிருக்கிறார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதற்கு முன்னாலே கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டவர். மூதறிஞர் சென்று கேட்டபோது முடியாது என்று சொன்னா அடுத்த நாளே வெளியே வந்து ராஜாஜி ஆதரவாளர். அததான் சொல்றேன், அததான் சொல்றார். அண்டே அவருடைய புஸ்தகத்தில் ராஜாஜி தன்னிடத்தில் சொன்னதாக, ஒப்புக்கொண்டபடி கூட்டணியில் முக்கியத்துவ அமைச்சரவையில் இடம் அளிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை மூதறிஞர் பதிவு செய்ததாக அவர் அந்த புத்தகத்தில். ஆகவே இவர்களை நம்பி எப்படி சொல்றது? 2006 இவ்வளவு 93 எம்எல்ஏக்கள் தான் இருந்தாங்க. நான் என்ன சொல்றேன், மேலிடம் சொல்லி இருந்தால் கொடுத்திருப்பேன் என்று சுதர்சனமும் பீட்டர் எடுத்ததும் சொன்னதாக சொல்கிறேன். ஏங்க அவரே மனசு வந்து கொடுக்கலாமங்க, மேலிடத்தை ஏங்க கேக்குறீங்க? மேலிடத்துல சொன்னார் தேவைன்னா கூட்டணி ஆட்சிக்கும் தயார், தேவைன்னா கூட்டணி. அப்புறம் நான் என்ன கேட்கிறேன், டெல்லியில இருந்து கேட்கணும், கேட்கலன்னு சொல்றாரு. யார் கேட்கணும்னு அவர் எதிர்பார்த்தாரு? அது முக்கியமான விஷயம். டெல்லி தலைமை தமிழ்நாடு கண்டுக்கல. அப்படி இல்ல டெல்லி தலைமை தமிழ்நாட்டை கண்டுக்கல அப்படின்ற வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். பீட்டரும் சுதர்சனமும் சென்று பேசினாருன்னா டெல்லி சொல்லிதான் பேசியிருப்பாங்க, போய் அவங்க தனியா பேச முடியாது. அவரே சொன்னாரு, எங்க கட்சி வந்து டெல்லி கிட்ட கலந்து ஆலோசித்து தான் எல்லாமே செய்யணும்னாரு. அவ பீட்டர் அல்போன்சோ சுதர்சனம் வந்து டெல்லி கிட்ட கேட்காம போய் கூட்டணி ஆட்சி வேணும்னு கேட்டிருப்பாங்களா? சத்தியமா கேட்க முடியாது. எங்க கட்சியில உண்மை. அப்ப டெல்லி மேலிடம் அழுத்தம் கொடுக்கல, விட்டுருங்க, கலைஞரை விட்டுருங்க. இல்லங்க, இவர்களை விட்டு கேட்கிறாங்க. இன்றைக்கு மரியாதைக்குரிய சுதர்சனம் அவர்கள் மறைந்திருந்தார்கள். அங்க என்ன கலைஞர் சொன்னாருன்னு தயவு செஞ்சு நாளைக்கு பீட்டரை சொல்ல வைக்கணும். பீட்டர் சொல்லிட்டாரு. உங்க டெல்லி தலைமை டெய்லி கலைஞரை பாக்குற ஈவி.கே. இளங்கோவன் கேட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு பீட்டர் சொன்னது உண்மையா இல்லங்க? நான் ஒத்துக்க மாட்டேங்க. இல்ல பீட்டர் என்ன சொல்றாரு? டெல்லி தலைமை வந்து இளங்கோ என்ன சொல்லிட்டாரு? தயார். மறைந்த ஒரு தலைவரை பத்தியும் அவரை பத்தி பேச வேண்டியதில்லை. ஈவி.கே. என்ன சொன்னாருன்னா
பீட்டருக்கும் சுதர்சனத்துக்குமே வெளிச்சம்னு சொன்னாரு. அப்ப மேலிடம் எங்க அன்னைக்கு வந்து அதை விடுங்க, இப்ப 2006 விடுங்க. இப்ப இந்த சூழல்ல காங்கிரஸ் வந்து திமுகவுடன் நெருக்கமா இருக்கிறத விரும்புதா, இல்ல இந்த கூட்டணி கருத்தரங்கு, இந்த கூட்டணி கட்சி, இந்த கட்சியோட இனிமேல் வந்து கூட்டணி ஆட்சி நடக்க வேண்டும். அதற்கு திமுக இப்போதே அதற்கு வேணும். அது அந்த நேரத்துல பாத்துக்கலாம். எதிர்கட்சி நீங்க எல்லாம் பிரிஞ்சு இருந்தீங்கன்னா கூட்டணி பாமக வந்து முதல்வர் கேண்டிடேட் அறிவிச்சிட்டதுனாலேயே வீக் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க அவங்க கிட்ட எல்லாமே சொல்லி எல்லாமே புரிய வச்சு இருந்தீங்கன்னாக்கா உங்களை விட்டு அவங்க போயிருக்க வேண்டிய வாய்ப்பு இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க, எது வந்தாலும் முதலமைச்சரா நாங்க தான் இருந்துட்டு போங்க, ஆனா பக்கத்துல எங்களுக்கு ஒரு சேர் போடுன்னு இளங்கோ கேட்கிறாரு. அதுக்கு நீங்க இன்ன வரைக்கும் பதிலே சொல்லலையே, சொல்ல மாட்டீங்க, வந்தாலும் கொடுக்க மாட்டீங்க. இதுதான் ஏற்கனவே அண்ணா காலத்திலே நடந்தது, கலைஞர் காலத்திலே நடந்தது. கலைஞர் சாதுரியமாக பேசுவார். என்ன சொல்லுவார்னா, சாதுரியமா பேசி மேலிடத்தின் மேல பழிய போட்டு தப்பிச்சிடுவாரு. 93 எம்பிக்களை எம்எல்ஏ வச்சிருந்தீங்க, வச்சுக்கிட்டு எங்களுக்கு கொடுக்கல. ஆனா உங்களுக்கு 13 அமைச்சர் கொடுத்தோம், 11 அமைச்சர் என்னவோ கொடுத்தோம். அது முக்கியமான ஏங்க, நான் இப்ப மறுபடியும் உங்ககிட்ட முதலே தயவு செஞ்சு சொல்லிட்டேன், பீட்டர் அல்போன்ஸோ சுதர்சனமோ மேலிடம் அழுத்தம் கொடுக்கல, மேலிடம் அழுத்தம் கொடுக்கல. பீட்டர் அல்போன்ஸ் மூலியம் சுதர்சன் மூலியமா மேலிட அழுத்தம் கொடுத்தது, ஏன் நடக்கல? இல்ல இப்ப கூட்டணி ஆட்சி எப்படி கலைஞர் கூட கூட்டு இப்ப வெளிப்படையா சொல்லணும். நம்ம நிறைய கருத்தா பதிவு செய்வோம். இப்ப திமுகவுடன் ஒரு திமுக இந்த அஜெண்டாவுக்கு ஒத்து வராத பட்சத்துல இப்ப நீங்க பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், மனித மக்கள் கட்சி போன்ற எல்லா அமைப்புகளும் சேர்ந்து தனியா ஒரு அணி அமைச்சு நமக்குள்ள ஒரு கூட்டணி ஆட்சிங்கிற மாதிரி கான்செப்ட்ல நிப்பாங்களா, இல்ல திமுகவோட போவீங்களா? அதாவதுங்க, ஆரம்பத்துல பேசும்போது மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஈவிகே இளங்கோ சொன்னாரு. நான் அந்த கூட்டத்தில் இருந்தேன். என்ன சொன்னாருன்னா, 234 சீட்டிலும் போட்டியிடுவோம் ஆட்சின்னு சொன்னாரு. ஆனா நீங்க சொன்னீங்க பாருங்க கருத்து, அந்த கூட்டத்திலேயும் சொன்னாரு. அது ஏனோ அந்த பத்திரிகையில வரல. நாங்க வந்து அப்படி தனியா நிக்க முடியாத பட்சத்துல கூட்டணினா எங்களுக்கு பக்கத்துல ஒரு சேர்ன்றதையும் சொன்னாரு. அந்த கூட்டத்திலையும் சொன்னாரு, பத்திரிகையாளர் கூட்டத்தில் சொன்னாரு. ஏன்னா அந்த பத்திரிகையில வரல. நாங்க பக்கத்துல ஒரு சேர் இருக்கிற கட்சி கூட தான் நாங்க கூட்டணி, அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அவர் இருக்கிறாங்க. இப்ப ஒருவேளை இந்த கூட்டணியிலயோ திமுகவுடனோ காங்கிரஸ் இருக்கும் போது அதுல தமாக இணைய வாய்ப்பு இருக்கா? சார், எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல தனிக்கட்சி ஆட்சி இனிமேல் தேவையில்லை. சரி, தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி என்கின்ற தத்துவம், ஏன்னா 99 தலைவர் மூப்பனார் வந்து அமைக்கின்ற கூட்டணியிலேயே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பங்கு என்ற ஒரு தத்துவத்தை சொல்லிதான் தேர்தல் களத்தையே சந்திச்சோம். இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் தலைவர் மூப்பனார் பகிரங்கமா அறிவிச்சாரு. அந்த கூட்டணியில காங்கிரஸ் இருந்தாலும் ஓகே தான் உங்களுக்கு? ஏங்க, அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க முடிவு எடுக்கிற அதிகாரமே அவங்களுக்கு இல்லையே, டெல்லியில தானே முடிவு எடுக்கணும். போகாத ஒரு வழி சொன்னீங்கன்னா எப்படி? இன்னைக்கு ஈவிகே இளங்கோ பேசுறது நாளைக்கு டெல்லி ஏத்துக்குமான்னு தெரியாது. கட்சியுடைய நிலைமை இப்ப நீங்க இந்த கருத்தரங்கத்துல நீங்க இல்ல, இப்ப கூப்பிடல சார். நீங்க இப்ப அவங்க யார கூப்பிட்டுருக்காங்க, என்ன கேக்குறாங்க கூப்பிட்டுருக்கீங்க? தமிழ்மூமன் சார் இவர்களுடைய தலைவர், ஒரே ஒரு நிமிஷம், இவர்களுடைய தலைவர் வாசன் அவர்கள் அமைச்சர் ஆனாரு, சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்தாரு. நான் தேர்தல்ல போட்டியிட மாட்டேன்னு சொன்னாரு. யாராவது தேர்தல்ல போட்டியிட சொன்னாங்களா? அதனால பிரிச்சு சொல்லக்கூடாது. நீங்க சொன்னாலுக்கு தானே தலைவர் எல்லாம் கொடுத்தோம், நீங்க சொன்னாலுக்கு தானே மந்திரி கொடுத்தோம். கடுமையாக விமர்சிக்காத அமைப்பா தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குங்கனால இந்த கேள்வி வருது. மதுவிலக்கு எதிர்த்து போராடுறோம், யார் எதிர்த்து போராடுறோம்? ஆனா உங்க கூப்பிட்ட அழைப்புக்கு வரல. புதிய தமிழ் எல்லாமே 3 நாளைக்கு முன்னாடி அப்துல் கலாமுக்காக எல்லாரும் எதிர்பார்க்காம ஒட்டுமொத்த தமிழகமே கடையெடுப்பு நடத்துது. அதுக்கு 2 நாள் பொறுத்து இன்னொரு கடையெடுப்புனா மக்கள் அதை ஏத்துப்பாங்களா? அரசின் பதில் மாதிரி இல்ல நீங்க இல்ல எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க அந்த கொள்கையில அவங்களே மூடிட்டாங்க சார். அந்த கொள்கையில நாங்க அழுத்தமா நம்பிக்கை உள்ளவங்க முந்தா நாள் கூட 1 கோடி கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வச்சு அதிமுக நோக்கிலாம் நெருங்கல. நாங்க அதிமுக கூட இல்ல, திமுக கூட இல்ல சார். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணி ஆட்சி வேணும், அதுதான் எங்க நோக்கம். அதிமுக கூட நாங்க யாரு கூட இல்லன்னு சொல்றோமே, கூட்டணி ஆட்சி தத்துவத்துக்கு தானே இருக்கும். நல்லது. ஆனா அதிமுகவுடன் கூட்டணியாங்கிறது சேர்த்து சொல்லுங்க, நல்லா இருக்கு. உங்க கூட ஈவிகே இளங்கோன் கூட்டணியான்னு சொல்ல முடியுமா உங்களால? அது இப்ப எதுவுமே அதிமுக கூட வாய்ப்பு இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்துல தான் கூட்டணி. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் இயக்கத்தை வளர்க்கறது தான். ஆனா எந்த இதுவா இருந்தாலும் கூட்டணி ஆட்சி தத்துவம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய 3 கருத்துகள். ஒண்ணு, முன்னாடியே
அதிமுகவுடைய அசைன்மெண்ட் ஒரு வருஷத்துக்கு முந்தைய திட்டமிட்டபடி அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்க வேண்டும், இது உங்களுக்கு இடப்பட்டிருக்கிற பணி என்று பாமகவிற்கு கொடுக்கப்பட்ட பணியை அவர்கள் செவ்வனே செய்து இப்பொழுது இரு சமதூரத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதாக ஒரு நாடகம் ஆடி அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கின்ற பணியை அவர்கள் செவ்வனே செய்து வருகிறார்கள். யார் விடுதலை சிறுத்தைகளும் சேர்த்து? விடுதலை சிறுத்தை சொல்லலையே, பாமக தான் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். சரி, அதனால அவர்களுடைய நிலைப்பாட்டினுடைய விளைவு என்ன என்பது தெரியாதவர் அல்ல மருத்துவர் ராமதாஸ். அவர் தெளிந்தவர், ஒரு ஆண்டுக்கு முன்பே வரக்கூடியதை தெளிவாக தீர்மானிக்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் சிந்தனையும் படைத்த ஒரு அரசியல்வாதி. அவர் ஒரு நிலை எடுக்கிறார் என்று சொன்னால் இதனுடைய விளைவு என்ன என்பதை பற்றி அறியாதவர் என்று நாம் சொல்ல முடியாது. எனவே நிச்சயமாக அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பது. அந்த காரியத்தை ஏற்கனவே மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை, மக்கள் நலனுக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்து விட்டார்கள். இதை சரி செய்வது என்று சொன்னால் 20% குறையாம 30% வளர்ந்திருக்கிறது நாங்கள் நம்புகிறோம். திமுக வாக்குகளும் தேமுதிக, தமாக, காங்கிரஸ், இன்னும் விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி, எல்லோரும் இடதுசாரி இயக்கங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் இந்த சதியை முறியடிக்க முடியும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற யதார்த்தமான நிலைமை. எனவே இது கொள்கை கூட்டணியாக அமைய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அநீதி ஆட்சியை அகற்ற வேண்டும். அதற்கு நண்பர் குறிப்பிட்டது போல ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வகுப்போம், அந்த அடிப்படையில் இணைவோம், இந்த அநியாய அக்கிரம மக்கள் விரோத ஆட்சி அகற்றுவோம். அதற்கு பிறகு அந்த செயல் திட்டங்களை அமல்படுத்துவோம். என்ன செய்ய போகிறோம் என்பதை நாங்கள் ஏதோ இப்போதே சொல்லிவிட்டதை போல ஆனால் நீங்கள் சொல்லுகிற கருத்தை அது கூட்டணி ஆட்சி எப்படி என்பதெல்லாம் அது கூட்டணி பற்றி பேசும்போது கலைஞர் மீதும் தளபதி மீதும் நம்பிக்கை வையுங்கள். அவர்கள் உங்களுடைய நியாயமான உரிமைகளை, உங்களுடைய விருப்பங்களை அல்லது சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து நல்ல முடிவு எடுப்பார்கள். அது என்ன முடிவு என்பது அவர் நம்பிக்கை வைத்து காத்திருக்கிறது. நான் சொல்லுவேன் இதுல என்னன்னா, நாங்க வர ஆகஸ்ட் 17 என்னுடைய தலைவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு தான் இது பிறந்தநாள் விழாவா இல்லாம அவங்க நாங்க கூட்டணி ஆட்சி கொள்கை மாநாடு தான் நாங்க அறிவிச்சிருக்கோம். இதுல என்னன்னா, இப்ப இடதுசாரிகள் எல்லாம் சேர்ந்து நாங்க தொடங்கின இந்த இருக்கிறவங்க மட்டும்தான் இப்ப நாங்க இதுல அழைச்சிருக்கிறோம். இது தமிழ்நாடு முழுக்க இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இருக்க காங்கிரஸ், தமாக எல்லாருமே உள்ளிட்ட எல்லாருமே பல்வேறு இடங்களில் நம்ம இப்ப மதுரை, திருச்சி, கோவை அந்த பல்வேறு இடங்களை நம்ம இது விரிவுபடுத்துறோம். இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ரொம்ப முக்கியமானது. நாங்க இந்த வச்சிருக்கிற கோட்பாடுங்கிறது ஒரு மக்களுக்கான கோட்பாடு. இதை தலைவர் என்ன சொல்றாருன்னா, இதுல பாருங்க, உண்மையான மக்களாட்சி மலர, முழுமையான ஜனநாயகம் பரவ இன்று மாற்று அரசியல், மாற்று கோட்பாடு, மாற்று ஆட்சி முறை தேவைப்படுகிறது. அதாவது பன்மைத்துவ பங்கேற்பு, பல்வேறு கருத்து பகிர்வு, பரவலான அதிகார பகிர்வு என்னும் ஜனநாயக அடிப்படையிலான கொள்கை உடன்பாடுள்ள பல்வேறு கட்சிகள் ஒருங்கிணைந்த கூட்டணி ஆட்சி முறையே இன்றைய மாற்று அரசியலாகும். இந்த கொள்கையை உங்களுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் திமுகவுடன் கூட்டணி கிடையாது. இல்ல, வாய்ப்பே இல்ல. இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இந்த கோட்பாடு வெற்றி பெறணும், இது மக்களுக்கான கோட்பாடு, மக்களுக்காக நாங்க நிக்கிறோம் அப்படிங்கறதுதான் இதுல நாங்க சொல்றோம். பெரும்பான்மை வாதத்துக்கு எதிரான ஒரு சிறுபான்மை மக்களுடைய குரல், எல்லாரும் ஆளணும் அப்படிங்கறதா எங்களுடைய கோட்பாடு. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் இந்த கூட்டணி ஆட்சி கருத்தரங்கு, கூட்டணி ஆட்சி என்கின்ற இந்த கருத்துரு எதற்காக பயன்படும், மத்தியில் கூட்டாட்சி இருக்கும்போது, அதாவது மத்தியில் கூட்டணி ஆட்சிகள், அதாவது அனைத்து கட்சிகளும் பங்கு பெறும் ஒரு அமைச்சரவை இருக்கும்போது ஏன் சட்டமன்றத்திலும் தமிழகத்தில் ஆளும் கட்சிக்கு வெற்றி பெறுவதற்கு உதவிய அனைத்து கட்சிகளும் ஏன் அமைச்சரவையில் இடம்பெறக்கூடாது என்கின்ற கருத்தும், அது சாத்தியமா, தமிழகத்தில் 52 முதல் தேர்தலாக இருக்கட்டும், 67 திமுக ஆட்சி பிடித்த தேர்தலாக இருக்கட்டும் என்பதில் இந்திரா காங்கிரஸ் அவர்களும் திமுகவும் சமபங்கில் போட்டியிட்ட தேர்தலாக இருந்த போதிலும், சமீபத்தில் 2006 திமுகவுக்கு ஒரு கூட்டணி ஆட்சி வாய்ப்பு காங்கிரஸ் போன்ற கட்சிகள் அழுத்தம் கொடுத்த போதிலும் அது சாத்தியமாகி இருக்கிறதா? இது ப்ரீ போல் போஸ்ட் போல் என்பது போல் இது குறித்து பேச வேண்டிய தருணம் வாக்குப்பதிவிற்கு முன்னா பின்னா என்பதெல்லாம் குறித்து கடந்த வரலாற்று தரவுகளுடன் மிக விரிவாகவே இன்றைய விவாத அரங்கம் பயணித்தது என்று நாம் சொல்ல வேண்டும். இன்றைய விவாத அரங்கத்தில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்த காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அரசியல் பார்வையாளர் மற்றும் மூத்த பிரமுகர் முனவர் பாஷா அவர்களுக்கும்,
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறை செயலாளர் வழக்கறிஞர் வைத்தியலிங்கம் அவர்களுக்கும், விடுதலை சிறுத்தைகளினுடைய ஊடகப் பிரிவு செயலாளர் எழுத்தாளர் வன்னியரசு அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.